திமுகவில் இருந்த நபருக்கு போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு இருந்ததாக தெரிய வந்ததும் அடுத்த நொடியே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர் போதைப்பொருள் அதிகம் புழங்கும் முதல் 10 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பது பாஜக தான் என்று தெரிவித்தார். இந்தியாவுக்கே போதைப்பொருள் குஜராத் துறைமுகத்திலிருந்து தான் வருதுன்னு பிடிக்கிறாங்களே. ஒரு காலத்துல குஜராத் முதலமைச்சராக இருந்தது நீங்கள் தானே. இப்போ உங்க கட்சி அங்குதான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தியாவது வாய் திறப்பீங்களா? பாஜக மாநிலங்கள்ல தான் நாட்டிலேயே போதைப் பொருள் அதிகம் விற்பனை ஆகுதுன்னு புள்ளி விவரம் வந்திருக்கு. அது ஏதோ நாங்க சொன்னதல்ல. மாநிலங்களவையில டிசம்பர் மாசம் உங்க ஆட்சி சார்பில் ஒன்றிய அரசு வச்ச அறிக்கையிலே இருக்கு. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் அதிகமாக கைப்பற்ற டாப் 10 மாநிலங்கள்ல 7 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி தான் நடக்குது. இந்த 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் அப்படி என்ன கோபம்? இது மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களையும் எங்கள் இளைஞர்களையும் ஏன் அவதூறு செய்யறீங்க? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்களுக்கு சொல்லப்படாத தகவலை சொல்றேன். போதைப் பொருள் தொடர்புடைய வழக்கில் பாஜகவை சார்ந்த 14 பேர் இங்க சிறையில் இருக்கிறாங்க. புதுச்சேரியில் 10 ஆண்டு காலமாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க அதிமுக உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் புதுச்சேரியில் மாற்றம் தேவை என மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார். ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் மூல முடுக்கல ரேஷன் கடை நாங்கள் திறந்தோம் அதிமுக ஆட்சியில். ஏன்னா ஏழை எளிய மக்கள் அதிகமாக அங்கே ரேஷன் கடையில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும், அங்கே எண்ணெய் கிடைக்கும், சர்க்கரை கிடைக்கும், இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது. ஆனால் இங்கே 10 ஆண்டு காலமாக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடையை மூடி வச்சிருக்கிறாங்க. அதை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும். தனது சொத்து மதிப்பு கடந்த 3 ஆண்டுகளில் 117% உயர்ந்திருப்பதை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடலூர் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அதனாலதான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு களம். காரணம், அரசியல் என்று வந்துவிட்டால் களத்துல அண்ணன் தம்பி மாமா மச்சான் இந்த உறவுகள் எல்லாம் யாரும் பார்க்க போவது கிடையாது. தங்கர் பச்சன் அவர்களை போன்ற ஒரு பலமான வேட்பாளரை கடலூர்ல இறக்கி இருக்கிறாங்கன்னாவே தெரியுது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இந்த தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறையில தான் தங்கர் பச்சனை போன்ற வலிமையான வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்க. அதாவது உறுதியாக இவர் வெல்வது நிச்சயம், அது சத்தியம். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ராமதாசுக்கு பிரதமர் மோடி வாக்குறுதி தந்தாரா என்று தருமபுரி பிரச்சாரத்தில் கேள்வி எழுப்பியுள்ள ஸ்டாலினுக்கு இப்படி வினா எழுப்பும் அளவுக்குதான் அரசியல் புரிதல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக ராமதாஸ் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் கூறிய பிறகும் மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம் அவரது அறியாமை அல்ல, வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாது என்ற வன்மம்தான் என்றும் ராமதாஸ் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வால் தமிழகத்தில் 22 மாணவர்கள் உயிரிழந்ததற்கு பாஜகவுடன் இருந்த அதிமுகவும் பதில் சொல்ல வேண்டும் என்று சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்து அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அனிதா மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட மட்டும் நிக்கலாமா? இப்ப வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. சென்ற வருஷம் சென்னையில குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பல லட்சம் செலவாகுது.
என்னால் டாக்டர் ஆக முடியல, நீட் தேர்வு நான் எழுத முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான். முதல் நாள் ஜெகதீசன், அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா. ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா? இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லணுமா வேணாமா? இதற்கெல்லாம் கூட நின்ன 10 வருஷம் கூட்டணியை நின்று பேர்ல கூட நின்று நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிகொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா? அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. விருத்தாச்சலத்தில் கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க பரிசீலிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து பேசினார். தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொவீனா ரூஜோனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட சீமான், காதலித்த பெண்ணை மற்றொருவன் திருமணம் செய்து கொண்டு சென்றால் மறக்க முடியாமல் ஒருவன் எப்படி தவிப்பானோ அதே போன்றுதான் தமிழக மக்களை மறக்க முடியாமல் இருப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். நானும் 15 வருஷமா தான் கத்துறேன். இதுக்கு மேல பேசினா செத்துருவாயின்னு கூட டாக்டர் சொல்லிட்டேன். ரொம்ப கத்தாதப்பா, ஏப்பா வெயில்ல போய் இப்படி சுத்துற அப்படின்னு. கூட பிறந்துட்டேன், உங்க கூட பிறந்துட்டேன், விட்டுட்டு போக முடியல. காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கட்டிட்டு போனாலும் மறக்க முடியாம தவிப்போம்ல, அப்படி தவிச்சுட்டு கிடக்கிறேன் உங்க மகன். புரிஞ்சுக்கிறீங்க என் அன்பு சொந்தங்களே, என் அருமை அக்கா தங்கச்சியில பெற்றோர்களை. அந்த கடையில நல்லா சாப்பாடு இருக்குன்னு தேடி போய் சாப்பிடுறீங்களே, அந்த கடையில நகை சேதாரம் இல்லாம நல்லா இருக்குன்னு போய் வாங்குறீங்களே, அந்த கடையில வாட்ச் நல்லா இருக்கும், செல்போன் அருமையா இருக்கும், பழுதான சர்வீஸ் பண்ணி கொடுப்பான், இந்த பிராண்டு இந்த கடையில விற்க, அந்த ஏசி நல்லா குளிரடிக்கி, இந்த கடையில டிவி நல்லா படம் தெரியும், எல்லாத்தையும் பார்த்து வாங்குறீங்க. அந்த கடையில புடவைலாம் நல்லா இருக்கும், வேட்டிலாம் நல்லா இருக்கும் வாங்குறீங்கள. 6 மாசம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே இப்படி தேடுற நீ, 5 வருஷம் உன் வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்ட? ஒரு தடவை தேட. பாஜக கூட்டணியில் தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து அவரது மனைவி அனுராதா முதன்முறையாக போடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து ஷால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்பு முத்தையன் செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயிலில் அனுராதா வழிபாடு செய்தார். தருமபுரி அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அன்னையாக இருந்து பெண்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாக கூறி அவர் வாக்கு சேகரித்தார். ஆனைக்கட்டி மலை கிராமத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு வாக்கு சேகரித்தார். அப்பகுதி சிறுவர்கள் பிளாஸ்டிக் டப்பா மற்றும் தட்டுகளை கொண்டு டம்மியாக ஜமாப் அடித்து வரவேற்பளித்தனர். அவர்களை பாராட்டிய அமைச்சர் டிஆர்பி ராஜா நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார்.